எப்படியும் நீ சாப்பிட்டிருக்க மாட்ட. சாப்பிடலாம் வா. ஓ டின்னர் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா. என்னாச்சு மனோஜ்? அம்மாவுக்கு இந்த பிருத்தி வீட்ல நல்ல வசதியா தான் இருக்கும். பணக்கார சம்பந்தி வேற. அவங்க நல்லா தான் பாத்துப்பாங்க. இப்பவாச்சும் உனக்கு புரியுதுல்ல? என்னது? புருஷன் பொண்டா உங்க அம்மாவும் அப்பாவும் பல வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. ஆனா நாம இன்னும் முழுசா வாழ. சரி வா சாப்பிடலாம். சரி நான் போய் ஷர்ட். என்ன ரோகிணி என்னைய பார்த்துட்டு இருக்கா? நீ சாப்பிடு. என்ன ஓ இந்த டேஸ்ட் இருந்ததே இல்ல மனோஜ். ஆனா அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறப்ப இதோட டேஸ்டே தனியா இருக்கு. நீ என் பக்கத்துல இருக்கிறதால வந்து டேஸ்ட். இந்தா முதல்ல நீ குடி. ரோகிணி நீ எலியை பிடிச்சிருவல? உன்னையே பண்ணிக்கிட்டோம் அது சொன்னேன். ஓ அதை சொல்றியா? என்ன பிடிக்க நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பட் அதுல நீ தான் ஜெயிச்ச. என்ன ரோகிணி பூனையை கொண்டு வந்து விட்டுருக்க? ஏற்கனவே எலி இருக்கு அப்படியா? ஆனா அந்த எலி ரொம்ப ஸ்ட்ராங்கான எலி. அது புடிச்சுமா அந்த பூனை? கவலையே படாத. அப்புறம் அந்த பூனை எங்கேயே செட்டில் ஆயிடுச்சுன்னா அத நம்ம அப்புறமா பாத்துக்கலாமே. முதல்ல இது ஃபர்ஸ்ட் இந்த எலியை பிடிக்கட்டும். புலிய பிடிக்கிற மாதிரியே பேசிட்டே இருக்க. கண்டிப்பா அது பிடிக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்னேன். இப்போ அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கேன். தெரியுமா? I love you, I love you, I love you. குடுமா நீ சாப்பிடு. இருங்க மாப்ள நான் அப்புறம் சாப்பிடுறேன். பரவாயில்ல. நாங்க சாப்பிடும்போது நீங்க பரிமாறுறீங்களா? இதுவே ஒரு தப்பான வழக்கமா இருக்குதா? ஆம்பளைங்க சாப்பிடுற வரைக்கும் பொம்பளைங்க பரிமாறுறாங்க. அவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் பாக்குறது ஆம்பளைங்க தான். அத பொம்பளைங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் பா. அவங்க உங்களுக்கு தேவையானது அவங்களும் போட்டு சாப்பிட்டுக்கணும். மாமா எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் மாமா, கேட்கவே மாட்டாங்க. கேட்கலன்னா அப்படியே விடக்கூடாதா? நான் எப்படி சமைச்சவங்க தான் முதல்ல சாப்பிடணும். மாப்ள இதுல என்ன இருக்கு? இது சாதாரண விஷயம். எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சு பழகுனா ஆம்பளை பொம்பளைங்கிற விடுமா. அவர்தான் சொல்றாருல்ல, அவரே பரிமாறட்டும். எனக்கு அவர் பரிமாறி சாப்பிட தான் பிடிச்சிருக்கு. சாப்பிடுமா. நீ சாப்பிடு. மாமா என்ன பண்ணாலும் புருஷ மன்னர்களுக்கு சண்டை வரது மட்டும் நிக்கவே நிக்காது. ஏன்னா அப்ப நான் காரணமே இல்லாம சண்டை போடுறேனா? நோ டென்ஷன், நோ டென்ஷன் மீனா. நோ நோ நோ. இன்னைக்கு அடிக்கடி இங்கிலீஷ் தானே வருது. அம்மா இங்கிலீஷ் கிளாஸ் போறோம்ல. என்ன முத்து? அங்க போனதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு மாமா. ஸ்வேதா தான் இங்கிலீஷ் டீச்சராவே இருக்கா. அப்படியா? போறோம் பாருங்க. ஏய் நீ ஒருத்தன் தாண்டா மாறாம இருந்த. உன் குணத்தை நீ அது வித் மீ. ஆமாமா. மூக்குக்கு மேல கோவம் வர குணம் கூடவே. நான் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன்ல, இனிமே என் பேச்சே மாற போகுது. அதுதான் நான் சொன்னேன். இனிமேல இருந்து நான் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இப்ப கூப்பிட மாட்டேன்னு சொல்றேன். இனிமே நான் உன்னை அப்பான்னு கூப்பிடாம டாடி டாடி தான் கூப்பிட வரேன். என்னடா இது சந்தோஷம்? இதெல்லாம் வேணாண்டா. டாடி வார்த்தை வேணா வேறையா இருக்கலாம், ஆனா கூப்பிடறப்ப என்ன தான் சீக்கிரமா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் தங்கச்சி சொல்லிருக்கு டாடி. ஆமா மாமா, டே டு டே லைஃப்ல சின்ன சின்ன வார்த்தை நம்ம ரெகுலர் டாடி தான் கூப்பிடுவேன். ஓகே டாடி, நீ எப்படி வேணாலும் கூப்பிடு. சூப்பர் டாடி. அத ஐயோ மாப்ள என்னாச்சு? இனிமே நான் உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடுவேன். ஓகே ஆன்ட்டி. இல்லம்போது போகும்போது ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ நீ என்ன ஸ்கூல் புள்ளையா? இந்த வயசு இந்த வார்த்தையில பெருசா தெரியல. ஆன்ட்டி அப்பாக்கு சொன்னதுதான் உங்களுக்கும் வார்த்தை வேணா வேறையா இருக்கு. தோணுது அப்படியே கூப்பிடுங்க. சூப்பர் ஆன்ட்டி. மீனா நீ இனிமே ஆன்ட்டிய மம்மின்னு கூப்பிடு. வேணாம் சாமி, நீங்க யாரை எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அப்ப இனிமே நீ எனக்கு பொண்டாட்டி கிடையாது. ஐயோ மாப்ள ஏன் அப்படி சொல்றீங்க? சும்மா இருங்க. அடடா ஆன்ட்டி பாரு உங்க பொண்ணு வெக்கப்படுற. ஹலோ ஒரே நிமிஷம். ஆன்ட்டி குழம்பு இல்ல மாப்ள. ஆன்ட்டி எதுவுமே இல்லாம
ஏய் சத்யா என்னடா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும் சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும் சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாமா ஆனா டவுட்டா இருக்குன்னு சொல்றா. உன்கிட்ட பேசுறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல மாமா எப்பயும் போலதான் இருக்காரு. முக்கியமான வேலைலாம் என்கிட்ட தான் கொடுக்குறாரு. அப்படின்னாலும் உன்கிட்ட ஏதாவது கேட்கவா செஞ்சிருப்பார்ல. கரெக்ட் தான் மாமா. நீ ரேகாவை மட்டும் தைரியமா இருக்கு சொல்லு. அப்படியே நான் சொல்றத கேட்டா எந்த பிரச்சனையும் வராது. புதுசா நீ என்ன சொல்ல போற? லவ் பண்ண வேணாம் அப்படின்னு உன்கிட்ட சொல்ல போறேன். பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன். இப்போ படுத்துங்க. அதே தீர்ச்சியாயிட்டோம். பார்ட்டி அடிപൊളി ஆயிட்டு. ஓகே ஓகே. இந்தாங்க சாப்பிடுங்க. சமந்தி வாங்க. இல்ல நீங்க ஐயோ சமந்தி வாங்க சமந்தி. சிக்கன் ஃபிஷ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பிடுங்க வாங்க. ஐயோ சமந்தி சமந்தி இப்படி உள்ள தனியா உட்கார்ந்தா போர் அடிக்கும். அவர் ஃப்ரெண்ட் ஏன் நீங்க இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போனது இல்லையா என்ன? கல்யாணம், பிறந்த நாள், ஃபங்க்ஷன் இத மாதிரி தான் போயிருக்கு. அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க தானே குடிக்கிறாங்க, அதுக்கு என்ன இப்போ? உங்க வீட்ல கூட உங்க அதிகமா குடிக்கிறவங்க இல்ல. இங்க எல்லாரும் சோஷியல் ட்ரிங்க்ஸ் பண்றவங்க. கெட் டுகெதர் டைம்ல இதெல்லாம் சாதாரண சம்மந்தி. நீங்க வாங்க சம்மந்தி. அவங்க எல்லாம் நம்ம ஃபேமிலி மாதிரி. வாங்க சம்மந்தி வாங்க வாங்க. இவங்க எங்க சம்மந்தி விஜயா, நம்ம ஸ்ருதி ஹஸ்பண்டோட அம்மையா. ஓ நமஸ்காரம். இந்தாங்க ஜூஸ் குடிங்க. ആ സ്ത്രീയെ കാണാൻ ചെമ്മീനിലെ നായിക ഷീലയെ പോലെയുണ്ട്. அது അങ്ങനെ തന്നെ ആയിരിക്കുന്നല്ലേ. ஷீலா மாதிரியே இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. உட்காருங்க சமந்தி உட்காருங்க. എവിടെ പോന്ന് ഉட்காருங்க. இது என் ஃப்ரெண்ட் வேணும். இதெல்லாம் வேண்டாம். இருங்க சமந்தி, அவர் நிஜமாவே நல்லா பாடுவாரு. நீங்க வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. சூப்பர் வேணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. പാട്ട് വളരെ നന്നായിരുന്നു കേട്ടോ. நானா? நீங்க தான் ரொம்ப நல்லா ஆடுவீங்கல்ல சமந்தி. இல்ல அதெல்லாம் எங்க பாருங்க ஆடுங்க. அவங்க ஆசைப்படுறாங்கன்னு நான் ஆட முடியுமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஒரு பாட்டு பாடலையா? அந்த மாதிரி தான். சும்மா 2 ஸ்டெப் ஆடுங்க. இல்ல வேண்டாம். டான்ஸ் ஆடுங்க. சும்மா 2 ஸ்டெப் இல்ல. ஆடுங்க. ஆடுங்க. ചുമ്മാ ഒന്ന് കളിക്കുന്നേ. சும்மா ஆடுங்க சமந்தி.